ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்பா நம்ம அபி வந்து எப்பவுமே வந்து ஒரு சுட்டி பொண்ணாக வந்து துரு துருன்னு இருக்கிற கேரக்டரை வந்து அப்பா இவ்வளோலாம் கொடுமைலாம் படுத்தக்கூடாதுப்பா. நம்ம ராகவை பார்த்தா அபி வந்து கேட்குவாங்க, நீயே எனக்கு ஒரு கடவுள், நீ கொடுத்த ஒரு வரன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டி நீ நல்ல ஒரு புருஷனாக எனக்கு இருக்கணும், அடிக்கடிக்கு உன் கோவத்தை வந்து எடுத்து போட்டுட்டு உன்னை நான் சகிச்சுக்கின்னு வாழணுன்ட்டு நான் நினச்சின்னு இருக்கிற டைமில் இப்படி ஒரு என் வாழ்க்கையில் கல்லை தூக்கி போட்டியேன்ட்டு நம்ம அபி வந்து அப்படியே ராகவை பார்த்து பேசின்னு இருக்கோம். ஏன்னா ராகவ் வந்து ஒரு நார்மலாக இல்லைங்க, அவர் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்து அவர் வேறு லெவலில் இருந்து அவர் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வந்து அப்படியே வந்து வெளியே சொல்லினே இருக்கிற டைமில் அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து மனசார விரும்பினதை வந்து அப்படியே வந்து மனசில் இருக்கிற காதலை வந்து சொல்லினே இருக்கும்போது அதை அபியால் ஏற்றுக்கவே முடியாது. உடனே ஒரு டைரி எடுத்து அதை படித்து பார்க்கும்போது நம்ம ராகவும் அவங்க முன்னாள் காதலி இருந்த ஃபோட்டோஸும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்கங்க நம்ம அபி.